நம் கர்மா குறைவதற்கான 6 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அதற்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைதான். ஒருத்தரோட வாழ்க்கையில கர்மா எதன் மூலமா வருது? நாம் செய்யக்கூடிய அந்த கர்மாவானது கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருதா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கர்மா வர காரணம் முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சா அந்த செயல் மூலமா தான் கர்மா வருது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது மட்டும் காரணம் இல்ல. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல், இந்த 3 விஷயத்திலையுமே கர்மா தொடங்குது. அடுத்தவங்களை பத்தி நீங்க கெட்டதா நினைச்சாலே போதும், அந்த கெட்ட கர்மா உங்களுக்கு வந்துடுச்சின்னு அர்த்தம். அது நமக்கு பின்னாடி கொஞ்ச நாள்ல நமக்கு வந்து சேரும். அடுத்தவங்களை மனம் நோகும்படி பேசினாவே அதுவும் ஒரு கர்மா தான். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில இருந்துச்சு அப்படின்னா அதற்கான கர்மா நம்மளை வந்து சேரும். ஆக நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்துமே சுத்தமாக இருக்கும் பட்சத்துல தான் நம்மளுடைய நல்ல கர்மா அப்படிங்கிறது செயல்படும். சரி, இந்த கர்மா நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 அறிகுறிகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம், உங்களுக்கு தீர்க்க முடியாத கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வரும். ஆனா அந்த கஷ்டத்துல இருந்தும் துன்பத்துல இருந்தும் துயரத்துல இருந்தும் வெளிவருவதற்கான வழிகளை கடவுள் உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருப்பாரு. பெரிய அளவுல கஷ்டம் வருது, ஆனா அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு நமக்கு தெளிவும் தெம்பும் நமக்கு இருக்கும். அப்ப நமக்கு கர்மா குறைந்து கொண்டே வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். முன்னெல்லாம் கஷ்டம் வந்தா கஷ்டத்துக்கு காரணம் அடுத்தவர்கள் மேல நம்ம பழி சொல்லுவோம். ஆனா காலம் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். சில காலகட்டத்துக்கு பிறகு இந்த கஷ்டம் வந்ததுக்கு காரணம் என்ன? நாம செஞ்ச கர்ம வினைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சகித்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை சுலபமா கடந்து போவோம். அப்ப நமக்கு கர்மா குறைந்து கொண்டே வருது. இந்த சகிப்புத்தன்மை வந்துட்டாலே நம்மளுடைய கர்மா குறைய போகுது, குறைந்து கொண்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 2வது விஷயம். அடுத்து, மனிதர்களை தாண்டி மற்ற உயிர்களிடத்திலையும் உங்களுக்கு பாசம் அதிகமா வரும். எறும்புகளுக்கு கூட ஒரு துன்பத்தை கொடுக்க மாட்டேன், பறவைகள், நாய்கள், வாயில்லா ஜீவன்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களால முடிந்த உதவிகளை எப்ப உங்களுக்கு செய்ய தோணுதோ உங்களுடைய கர்மாவானது குறைந்து கொண்டே வருது. இந்த மனப்பான்மை வந்துட்டாலே போதும், நீங்க பயப்படவே வேணாம். உங்களுடைய கர்மா படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு தான் அர்த்தம். இது 3வது விஷயம். அடுத்து, ஒரு காலகட்டத்துல தேவைக்கு அதிகமா உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். எதை பார்த்தாலும் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுவீங்க. செய்யற வேலையில திருப்தி இருக்காது, வரக்கூடிய வருமானத்துல திருப்தி இருக்காது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு பேராசையோடு சுற்றி திரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஆனா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு தேவைக்கேற்ப சம்பாதித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். உங்களுடைய ஆசைகள் தானாக குறையத் தொடங்கும் போது கர்மா குறைகிறது அப்படின்னு அர்த்தம். இது 4வது. அடுத்து, உங்க வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு செய்த தவறுகள் எல்லாம் எண்ணி வருத்தப்படுவீங்க. பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும். யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சீங்களோ அவங்களெல்லாம் நினைச்சு அவங்கள நேர்ல பார்த்து நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உங்க மனம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுடைய கர்மாவானது குறைந்து கொண்டு வருது அப்படிங்கிறதா அர்த்தம். இது 5வது. அடுத்தது, இதையெல்லாம் தாண்டி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிற அந்த இறை உணர்வை நீங்க எப்ப உணர்றீங்களோ அப்பவே உங்களுக்கு கர்மா குறைய ஆரம்பிக்குது. அதாவது எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே இறைவனோட திருவிளையாடல், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற பக்குவம் உங்களுக்குள்ள வர தொடங்கிடும். அந்த பக்குவம் தான் காலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடமாக இருக்கும். இதுல சொன்ன இந்த 6 அறிகுறிகள் ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடியதுதான், நிறைய பேத்துக்கு நடக்கக்கூடியதுதான். ஆனா இது சுலபமா நடந்துடாது. கர்மா குறையும் போதுதான் இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு ஆன்மீகத்துல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி சென்று சிந்தித்து பாருங்க. தற்போது வாழக்கூடிய நிலையோடு உங்களுடைய பழைய நிலையை ஒப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கிறது? உங்களுடைய கர்மா குறையுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடித்து விடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.